நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர்றது பார்த்தீங்கன்னா ப்ரோ ரெஸ்டாரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சட்னி வரணும் வைங்க. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு முதல்ல பற்ற வச்சுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மொத்தமாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் புகை வர மாதிரி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் பார்த்திங்கன்னா விட்டுக்கிடலாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கிடலாம். வதக்கி விட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்க நம்ம தக்காளியை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா கிண்டி விட்ருங்க. இந்த மாதிரி தக்காளி வறுத்ததில் உங்கள்கிட்ட இருக்கிற காஷ்மீரி மிளகாத்தூள் அப்படி இல்லாட்டி வர மிளகா அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் 2 கிலோ நான் வந்து ஆச்சி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு நம்ம கரண்டி வச்சு நல்லா பண்ண கிண்டி விட்டுக்கிடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா தீயாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தா கல் உப்பு போட்டுக்கங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். ஒரு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஆற வச்சு சிம்மில் நம்ம வச்சுக்கிடலாம். சிம்மில் வச்சு இது ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் சட்னி அடிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வதக்கி வச்ச இதெல்லாம் நம்ம இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இப்போ மிக்சியை பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணி நம்ம இப்போ அரைச்சிக்கிடலாம். ஆனால் அடித்து முடிச்சோன்னா பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ திருப்பி மூடி போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி முடிஞ்சிருச்சு. நான் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் இப்போ தாளிக்கவும் செய்யலாம், இல்லாட்டி நம்ம தாளிக்க கூட வேணாம். இது எங்களோட மிக்சியோட பார்த்தீங்கன்னா பெயர், உங்கள் மிக்சி பெயர் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம தாளிக்க கூட வேணாம். இது நம்ம இட்லி முடிஞ்சு சுட்டு வச்சுட்டேன். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். மறக்காமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.